எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது TA234 சேனல். நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி இந்த வெயில் காலத்தில் கேர் பண்ணி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பீட்டா ஃபிஷ் வந்து வளர்க்குறதுல நிறைய பேர் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து வளர்க்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீடிங் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய இறந்து போகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நான் என்னுடைய எடுத்துக்காட்டாகவே சொல்லிடுறேன். நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 5 பீட்டா ஃபிஷ் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த 5 பீட்டா ஃபிஷ்ஷையுமே நான் வந்து கரெக்டாக கேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை வளர்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாட்டிலில் போட்டு வளர்த்தேன். ஸோ எப்படின்னா, இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே நான் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ், அதுக்குள்ளே நான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெரிய டம்ளர் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை, நான் அதை வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதில் வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் சொல்லிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், அது வரைக்கும் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு போனேன். சரி, ஓகே, நான் ஃபீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டாரு. ஸோ சொன்ன நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கணும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து இவ்வளோ தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்லாமல் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணிட்டாரு. அதை சாப்பிட்ட ஃபிஷ்ஷஸ் வந்து ஓவர் ஃபீட் பண்ணதுனால ஃபிஷ் வந்து இறந்து போச்சு. ஸோ நான் வளர்த்த 5 ஃபைட்டர் ஃபிஷ்ஷுமே இறந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை நான் வாங்காமல் தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் மீண்டும் வந்து இந்த ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபைட்டர் ஃபிஷ் நான் வந்து எப்படியெல்லாம் கேர் பண்ணிகிட்டு இருக்கேன், இது ஃபிஷ் வந்து எப்படியெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபீட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஃபைட்டர் ஃபிஷ்ஷை வளர்த்துட்ருக்கீங்க, எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் ஃபீட் பண்ணாலே போதும். ஸோ ரெகுலராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியூர் கிளம்புறீங்க அப்படிங்கும்போது, உங்களுடைய ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது வந்து எத்தனை உருண்டை கொடுக்கணும், அந்த ஃபிஷ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு உருண்டை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எத்தனை வேளை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடணும். ஸோ எத்தனை வேளை அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும், 1 அல்லது 2. ஸோ அது பட்னியாக கிடந்தா கூட நம்ம வந்ததுக்கப்புறம் அதை வந்து கவனிச்சுக்கலாம். ஸோ அதிகமாக ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மீன் வந்து இறந்துடும். ஸோ இதையே நான் லென்த்தாக சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிஷ் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அளவான மீடியம் சைஸில் ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ் டேங்க்குள்ள தான் இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இது எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்குதான்னு செக் பண்ணிடுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன இந்த கேக் வெட்டுறோம்ல அந்த கத்தி. ஸோ இந்த கத்தியை வந்து நான் எங்கெல்லாம் நீட்டுறேனோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிஷ் வந்து ட்ராவல் பண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னாலே உங்கள் ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபிஷ் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே எல்லா இடத்துலையும் நல்லா சர்வே பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி சர்வே பண்ணுச்சு அப்படின்னாலே ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபிஷ் வந்து நல்லா விளையாடும். ஸோ அந்த மாதிரி விளையாடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த இடமும் அந்த ஃபிஷ் டேங்க்கும் செட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குதாக அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ வந்து நல்ல எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வந்து நான் இப்போ என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து சின்ன பாட்டிலில் வளர்க்கல. இப்போ வந்து ஒரு அளவுக்கு மீடியம் சைஸில் இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வந்து விளையாடுறதுக்கு தேவையான அளவில் ஒரு சின்ன வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் ஃபிஷ் டேங்க் ஒன்று சிறுசாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நிறையா ஸ்டோன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். உள்ளவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு அதை வாங்கி உள்ளே செட் பண்ணி விட்டுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பாட்டில் உள்ள வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஃபிஷ் கிடையாது. ஸோ அதை எதுக்கு வச்சேன் அப்படிங்கிறது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ் டேங்க்கில் வந்து எனக்கு வாட்டர் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதிலிருந்து இந்த அளவுக்கு தான் வாட்டர் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஹைட், அதாவது வந்து கீழே இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தண்ணியை இப்போ ஊற்றணும். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்தது நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபிஷ் வந்து பபிள்னஸ் கட்டியிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து என்னோடய ஃபிஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பபிள்னஸ் கட்டியிருக்கு. ஸோ இந்த பபிள்னஸ் வந்து கலையாமல் வந்து தண்ணியை ஊற்றணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் லெவல் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பபிள் நெஸ்ட் வந்து கலைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக வந்து பபிள் நெஸ்ட் கலைஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து இந்த கிளாஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே நான் ஐஸ் கட்டியை போடுவேன். ஸோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வெயில் காலத்தில் வந்து ஃபிஷ்ஷை எப்படி கேர் பண்ணி வளர்க்குறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஐஸ் கட்டியை தூக்கி நம்ம இந்த பாட்டில், அதாவது வந்து அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ளே நம்ம போட்டு வைக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கண்ணாடி டம்ளர் நான் வச்சுருக்கேன். ஸோ வெயில் காலத்தில் வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை தூக்கி நான் உள்ளே போடுறேன். ஸோ அந்த ஐஸ் கட்டிகளை தூக்கி உள்ளே போட்டதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டியிலேருந்து வர கூலிங்க்கு ஃபிஷ் வந்து அந்த கண்ணாடி பாட்டிலேயே சுற்றி சுற்றி வரும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னாலே அதுக்கு வந்து இப்போது கூலிங் ரொம்ப தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கூலிங் தேவைப்படுறதுனால தான் அது வந்து அந்த இடத்துல சர்வே பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த கூலிங் தேவையில்லை, எனக்கு ஹீட்டு தான் தேவைன்னு நினச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கலாம். ஸோ ஆனால் இதுக்கு வந்து கூலிங் தேவைப்படுறதுனால என்ன பண்ணுதுன்னா அந்த டம்ளரையே சுற்றி சுற்றி வருது. ஸோ இந்த மாதிரி நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் வீடு வந்து சிமெண்ட்டோடு தான். ஸோ அதுலேருந்து ஹீட் அதிகமாக இறங்குறதுனால ஒரு சில சமயங்களில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாகி அந்த வாட்டர் வந்து சில சமயங்களில் லேசாக ஒரு மிதமான சூடாகுது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐசி கட்டிகளை எடுத்து நான் இந்த டம்ளருக்குள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபிஷ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆக்டிவாகவும் சர்வே பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மெத்தட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிமெண்ட்டோடு இருக்குது, தண்ணி ஹீட் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனில் மட்டும் நீங்கள் இதை பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் சிமெண்ட்டோடலாம் இல்லை, நான் டார்ச் வீடு தான், எங்கள் வீட்டில் எப்போவுமே கூலிங்காக இருக்கும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நார்மலாக தண்ணியில் மட்டும், அதாவது வந்து பாட்டிலில் வளர்க்காதீங்க. இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க், அது சர்வே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வளர்த்துக்குங்க. அப்படி வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். தினமும் வந்து பார்த்தோம்னா 1 டைம் கூட ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுங்கள். அதிகமாக ஃபுட் ஃபீடும் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஆர்க்க வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மீனை வந்து சின்ன சின்ன பாட்டிலில் வளர்க்காதீங்க. அப்படி வளர்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணி வெயில் காலத்தில் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியாமல் ஃபிஷ் வந்து ரொம்ப டல்லாகி சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ்ஷை வந்து எப்படிலாம் கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதை கேட்டு நீங்களும் நல்லா ஃபிஷ்ஷை வளர்த்து கேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.